வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவிக்கு பொங்கலுக்கு புடவை எடுத்திருக்கேன். ஆனா உங்க அம்மா ஆல்ரெடி அவங்க சீர் செஞ்சதால நான் கொடுக்கல. இப்ப கொடுக்கறேன். இது என் பொங்கல் பரிசா தேவிட்ட கொடுத்துடுறேன். சத்யா கொடு. வாங்கிட்டு சொல்லுங்க அபி. மாமா இப்பதான் சொன்னாரு, சத்யா மட்டும் இல்ல தேவியும் அவர் சொந்த பொண்ணு நினைக்கிறாரு அப்படின்னு. அதனால இதுவும் தாய்மாமா சீரா தேவி கிட்ட இருக்கட்டுமே. தேங்க்ஸ். வாங்கிக்கோ தேவி. வாங்கிக்கோ தேவி. தேவி, அப்படியே இந்த பண பேக ஒரு ராசியான கையால வாங்கி பீரோல வை. இந்தா. பண பேகா? ஆமா, புதுசா நம்ம கட்ட போற ஃபேக்டரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பூமி பூஜை போடுறோம்ல, அந்த பூமி பூஜை முடிஞ்சதும் கொடுக்கணும். இதுல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இத பத்திரமா பீரோல வை. சரிங்க. இந்தா. இதையே நம்ம பீரோல வைக்கணும், பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாமே. தெரியுமா, 4 நாள் பேங்க் லீவு, அதனாலதான் டெபாசிட் பண்ண முடியல. நீ பீரோல வை. சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஏய் நில்லு, எங்க ஓடுற? பாத்தியா, நான் கேட்ட 11 கோடிக்கு 1 கோடி அட்வான்ஸ் அபி கொடுத்திருக்கா. என்ன விளையாடுறியா? அது பூமி பூஜை போட்டதும் ஃபேக்டரி கிட்ட கொடுக்க வேண்டிய பணம். அந்த பணத்தை எப்படி தர முடியும்? ஏய், பணம் எப்படி கிடைக்கும், எப்படி தர முடியும்னு கேட்டியே. அந்த ஆண்டவனா பார்த்து ஒரு அற்புதமான ஏற்பாடா பூமி பூஜை பணமா அனுப்பியிருக்கா. பாத்தியா? அப்படியே இன்னும் 10 கோடி நான் சாயந்தரத்துக்குள்ள எப்படி தர முடியும்? பரவாயில்ல சத்யா, அப்ப இந்த 1 கோடி நான் அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன். உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு மீதி இருக்க 10 கோடி கொண்டு வந்து கொடு. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். சான்ஸே இல்ல. நான் எந்த பணத்தையும் திருடி தர முடியாது. நீ திருட வேணாமா? உன்னை யார் திருட சொன்னா? அப்ப உனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? நான் திருடிப்பேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். அது எப்படி? இது பாரு சத்யா, இன்னைக்கு வீட்டுல பொங்கல் விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆட்டம் பாட்டம்னு செல்வனாகி ஏற்பாடு பண்ணதான் சொன்னாங்க. வீடே ஜாலியா ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமா இருக்கும். அப்போ நீ எல்லார் கவனத்தையும் விழால திருப்பி வை. நான் அப்படியே பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் நீ ஆயிடுறேன். செய்யறது சரியில்லை சஞ்சய். நீ இந்த குடும்பத்தை ஏமாத்தி பொய் சொல்றது மட்டும் சரியா? இது பார், எது சரி எது தப்புன்னு வாக்குவாதம் வேணாம். நான் சொல்றது நடக்கணும். அது மட்டும் இல்ல, நான் இங்கிருந்து கிளம்பி போக நீ எனக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும். காரா? அதெல்லாம் முடியாது. ஏய், என் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்லாம் இப்ப என்கிட்ட இல்ல. இருந்திருந்தா நான் உன்னெல்லாம் தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ தான் ஹெல்ப் பண்ணணும். உன் ஃப்ரெண்டு தான் இருக்காளே கல்யாணி, அவளை ஏற்பாடு பண்ண சொல்லு. பார்க்கலாம். இப்பயே போன் பண்ணி ஏற்பாடு பண்ண சொல்லு. ஹலோ கல்யாணி. ஏண்டி, நீ என்ன மறந்தே போயிட்டியா? எப்படி இருக்க? ஏய், முதல்ல உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஸ்ரீ, உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமா, என்ன திடீர்னு? ஒரு ஹெல்ப் வேணும்டி. அதானே பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது கார் ஒரு நைட்டுக்கு கிடைக்குமா? நித்யா வச்சிருக்கா. அப்ப இன்னைக்கு ராத்திரி அவகிட்ட கேட்டு கொஞ்சம் கார் ரெடி பண்ணி கொடுடி. ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டு பின்னாடி கார் நிக்கவே. சரி, ஓகே. நீ உதவி கேட்டா ஏதாச்சும் காரணம் இருக்கும். நான் கார் ஏற்பாடு பண்றேன். பாய்.
வெரி குட். நான் இங்கிருந்து பணத்தோட போற வரைக்கும் நீ பத்திரமா என் கண் பார்வையில மட்டும்தான் இருக்கணும். ஏதாவது சிலுமிஷம் பண்ண உன் அக்கா, அவ வயிற்று புள்ள, அப்புறம் நீ, உங்க 3 பேரோட வாழ்க்கையும் நாசமாயிடும்.